வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்களை இந்த காணொளியின் மூலமாக சந்திப்பதிலும் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற காணொளியில் எதற்காக இந்த தொடர் காணொளியானது பதிவு செய்யப்பட்டது என்பதையும் அதற்கான விளக்கங்களையும் கூறியிருக்கின்றேன். இப்பொழுது குறிப்பாக இந்து சமயத்தை சேர்ந்த அடிப்படை மதவாதிகள் எதற்காக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் எதிர்க்கின்றார்கள் என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை கூற விரும்புகின்றேன். மேலும் அதற்கான என்னுடைய பதிலையும் இங்கே பதிவு செய்துள்ளேன். இந்து அடிப்படைவாதிகள் எதற்காக கிறிஸ்துவத்தை எதிர்க்கின்றார்கள், எதிரிகளாக கருதுகின்றார்கள் மற்றும் வெறுப்புணர்ச்சியோடு செயல்படுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள சில விளக்கங்கள் தேவைப்படுகின்றது. அதை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் அடிப்படை மதவாதிகள் கூறுவது கிறிஸ்துவம் மேற்கத்திய நாட்டிலிருந்து வந்த ஒரு சமயம் ஆகும். இந்திய நாட்டின் ஆன்மீகத்தையும் வழிபாட்டு முறைகளையும் கலாச்சாரத்தையும் அழிக்கின்றது என்று கூறுகின்றனர். இதற்கு என்னுடைய பதில், உண்மையான ஒரே இறைவன் எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த மொழியை சேர்ந்தவர், எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவர் என்பது முக்கியமல்ல. மாறாக அவர் உண்மையான தெய்வமா இல்லையா என்பதுதான் முக்கியம். இதை தவிர கிறிஸ்துவம் ஒரு மேற்கத்திய அல்லது ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்த சமயம் அல்ல. கிறிஸ்துவம் தோன்றியது இஸ்ரேல் நாடாகும். இந்த நாடு மத்திய கிழக்கில் இருக்கின்றது. எனவே கிறிஸ்துவம் தோன்றியது கிழக்கு நாடுகளில் ஒன்று என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கிழக்கில் தோன்றினாலும் அது மேற்கத்திய நாடுகளுக்கு அதிகமாக பரவியது என்பது உண்மை. இந்து சமயம் கிழக்கில் தோன்றியது என்றால் கிறிஸ்துவமும் கிழக்கில் தோன்றியதே. எனவே கிறிஸ்துவம் ஒரு மேற்கத்திய சமயம். கிறிஸ்துவம் இந்திய நாட்டையும் அதன் கலாச்சாரத்தையும் அழிக்க ஒருபோதும் வரவில்லை. அதற்கு மாறாக நம் நாடும் பண்பாடும் முழுமையாக வளர உதவி செய்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. மேலும் கிறிஸ்துவை பின்பற்ற நீங்கள் உங்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் நாட்டையும் வாழ்க்கை முறையையும் விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை, மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. ஏனெனில் இயேசு எல்லா நாட்டிற்கும் பொதுவானவர், பொதுவான தெய்வம், அனைத்து உலகிற்கும் பொதுவானவர். அவர் உலகில் உள்ள அனைத்து கலாச்சாரத்துக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் பொதுவானவர். இந்திய நாட்டின் கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையையும் அழிக்க அவர் வரவில்லை. எனவே அவர் ஒரு மேலை நாட்டவர் என்ற கருத்தில் அவரை ஒதுக்கக்கூடாது. இரண்டாவதாக அவர்கள் கூறும் ஒரு குற்றச்சாட்டு, இந்தியாவை ஆண்ட மேற்கத்திய வல்லரசு நாடுகளை சார்ந்தவர்கள் இந்தியாவை பல ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி இங்குள்ள செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்று விட்டனர் என்பதாகும். எனவே நான் கிறிஸ்துவத்தை வெறுக்கின்றேன். இதற்கு என்னுடைய பதில், உங்களுடைய வெறுப்பு உணர்வு எனக்கு புரிகின்றது. அவர்கள் செய்தது மிகவும் தவறானது. உங்களுடைய மன காயங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஆகியவற்றை நான் அறிகின்றேன், அதில் பங்கு கொள்கின்றேன். இருப்பினும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பிய கண்டங்களில் இருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் வியாபார நோக்கத்தோடு வந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தும் கிறிஸ்துவின் போதனைகளின்படி நடந்து கொள்ளவில்லை. மேலும் கிறிஸ்து சொன்ன பிற அன்பை அவர்கள் பின்பற்றவில்லை. அனைவரையும் சகோதரர்களாக பாவிக்க வேண்டும் என்று அவர் கூறிய அந்த கருத்தை அவர்கள் செயல்படுத்தவில்லை. எனவே அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் மதிப்பீட்டின்படி நடக்காதவர்கள். எனவே என்றோ ஒரு சிலர் செய்த தவறுகளுக்காக இன்று இருக்கும் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தவறாகும். கிறிஸ்து எந்த வகையிலும் இந்தியர்களை கொடுமைப்படுத்தவும் இல்லை, அடிமைப்படுத்தவும் இல்லை, அடிமைப்படுத்த சொல்லவும் இல்லை. ஒரு சில வெளிநாட்டினர் என்றோ செய்த தவறுக்காக இன்று கிறிஸ்துவை புறப்பணிப்பது தவறாகும். இன்று கிறிஸ்தவர்களுக்கு இடையே காணப்படும் பல குறைபாடுகள் நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.
இன்று கிறிஸ்துவத்திலும் ஜாதி, மதம், மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் பல ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. இந்து சமயத்தில் இருப்பது போன்ற பல மூட நம்பிக்கைகள் கிறிஸ்துவத்திலும் காணப்படுகின்றது. இதற்கு கிறிஸ்துவ பாதிரிமார்களும் கன்னியர்களும் பாஸ்டர்மார்களும் விதிவிலக்கல்ல. இதற்கு காரணம் இவர்கள் பிறந்து வளர்ந்த இந்திய சமுதாயத்தில் இருந்த பல குறைபாடுகள் இவர்களையும் பாதித்துள்ளது. இவர்கள் அதை கற்றுக்கொண்டு பின்பற்ற ஆரம்பித்து விட்டனர். இது தவறுதான். இருப்பினும் அவர்கள் வாழ்க்கை சூழலில் அவர்கள் கற்றுக்கொண்டது. அதை அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். இருப்பினும் குற்றம்தான். ஆனால் உண்மையான கிறிஸ்துவத்தில் இது இல்லை. இத்தகைய வேறுபாடுகள் உண்மையான கிறிஸ்துவத்தில் இல்லை. கிறிஸ்து அத்தகைய வேறுபாடுகளை போதிக்கவில்லை. எனவே என்றோ ஒரு சில கிறிஸ்துவர்கள் செய்த தவறுக்காக இன்று இருக்கும் கிறிஸ்துவையும் தவிர்ப்பது அல்லது வெறுப்பது தவறாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்துக்கள் கூறுவது எல்லா மதங்களும் ஒன்றுதான், எல்லா மார்க்கங்களும் ஒன்றுதான், ஒரே இறைவனிடம் சென்றடைகின்றது என்பதாகும். இதற்கு என்னுடைய பதில், இது ஒரு தவறான புரிதலாகும். பல நதிகள் இறுதியில் கடலில் கலப்பது போல எல்லா சமயங்களும் இறுதியில் ஒரு இறைவனை சென்றடைவது இல்லை. காரணம், எல்லா தெய்வங்களும் ஒன்று அல்ல. இந்துக்கள் வழிபடும் தெய்வங்களுக்கும் கிறிஸ்துவர்கள் வழிபடும் கிறிஸ்துவுக்கும் முற்றிலும் வேறுபட்டவர்கள். இந்த வேறுபாடுகளை நான் பிறகு வரக்கூடிய காணொளியில் விளக்கி கூறுகின்றேன். எனவே தெய்வங்களையும் நதிகளையும் ஒன்றாக ஒப்புமைப்படுத்த முடியாது. அது தவறான ஒப்புமையாகும். இது தவறான நம்பிக்கையின் அடிப்படையில் மற்றும் புரிதலின் அடிப்படையில் எழுந்த ஒரு தவறான எண்ணமாகும். இந்த கருத்தை நம்பினால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது போல் ஆகும். எல்லா தெய்வங்கள் வழியாக இறுதியில் ஒரே இறைவனை சென்றடைய முடியும் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எந்த இடத்தில் அப்படி கூறப்பட்டுள்ளது? இதை நாம கற்பனை செய்து கொண்டதாகும். எல்லா வழிகளும் ஒன்றுதான் என்று எங்கு கூறப்பட்டுள்ளது? எங்கேயுமே இல்லையே. கிறிஸ்துவத்தில் அப்படி கூறப்படவில்லையே. பின்பு எதற்காக அதை நம்புகின்றீர்கள்? உங்களிடம் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கின்றதா? கொடுங்கள், பார்ப்போம். எல்லா நதிகளும் ஒன்றுதான் என்பதில் எல்லா மதங்களும் ஒன்றுதான் என்பதற்கான உங்களுடைய ஆதாரங்களை கொடுங்கள். எனவே இறுதியாக கூற விரும்புகின்றேன், எல்லா சமயங்களும் மதங்களும் தெய்வங்களும் ஒன்று அல்ல. அதன் வழியாக ஒரே இறைவனை அடைய முடியாது. நான்காவது, இந்து அடிப்படை மதவாதிகள் கூறும் காரணம், இயேசு தனித்துவம் நிறைந்தவர் அல்ல, அவர் மற்றவர்களைப் போல் ஒரு மனிதர் என்பதாகும். பல ஞானிகளைப் போல அவரும் ஒரு ஞானி, பல அவதாரங்களில் அவரும் ஒரு அவதாரம், அவ்வளவுதான் என்பதாகும். பின்பு எதற்காக நான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று கூறுவார்கள். இதற்கு என்னுடைய பதில், இயேசு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பல அவதாரங்களில் தானும் ஒரு அவதாரம் என்று கூறவில்லை. இயேசு தன்னை உண்மையான ஒரே கடவுளின் ஒரே மகன் என்று கூறினார். மேலும் அவரை பற்றிய பல குறிப்புகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே எழுதப்பட்டுள்ளன. குறிப்பாக அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், என்ன செய்வார், எப்படி மரிப்பார், எப்படி உயிர்த்தெழுவார் என்பதை பற்றி பல இறைவாக்குகள் உள்ளன. மேலும் இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல புதுமைகள் புரிந்தார். இறந்தவர்களை உயிர்த்தெழ செய்தார். கடலின் நீரின் மீது நடந்து சென்றார். சில அப்பத்துண்டுகளை வைத்துக்கொண்டு பல்லாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார், உணவளித்தார். புயலையும் காற்றையும் ஒரு வார்த்தையில் அடக்கினார். பலரை பிடித்திருந்த அசுத்த ஆவிகளை விரட்டி அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்தார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், குஷ்டரோகிகள் ஆகியோர் அவருடைய வல்லமையால் உடல் சுகம் பெற்றனர். சென்ற இடமெல்லாம் அவர் நன்மை செய்தார். இது போன்ற எண்ணற்ற புதுமைகளை அவர் புரிந்தார். மேலும் இயேசு தூயதொரு வாழ்க்கை வாழ்ந்தார். இறுதி வரை பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்.
அரிய பல போதனைகள் செய்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், விண்ணகம் சென்றார், இறுதியாக நம்மை நியாயம் தீர்க்க மீண்டும் வருவார். இத்தகைய செயல்களை வேறு எந்த தெய்வமும் செய்ததில்லை. எனவே அவர் மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவர். மேலும் அவர்களுடைய சீடர்கள் அவரை ஒருபோதும் பல அவதாரங்களில் ஒரு அவதாரம் என்று கூறவில்லை. எனவே இயேசுவையும் மற்ற அவதாரங்களோடு ஒப்பிடுவது தவறு. இயேசு தனித்தன்மை வாய்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 5வதாக, இந்துக்கள் கூறும் காரணம், என் குடும்பம் முழுவதும் இந்துக்களாக இருக்கின்றார்கள், இந்து சமயத்தை பின்பற்றுகின்றார்கள் என்பதற்காகும். இதற்கு என்னுடைய பதில், உங்களுடைய நிலைமை எனக்கு புரிகின்றது. மிக இக்கட்டான சூழ்நிலை, ஏற்றுக்கொள்கின்றேன். அதன் காரணமாக கிறிஸ்துவை பின்பற்றுவது கடினம் என்பது எனக்கும் தெரியும், அது கிறிஸ்துவுக்கும் தெரியும். இருப்பினும் நான் கூறக்கூடிய இந்த விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உடனடியாக கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் யாரும் சொன்னதில்லை. மாறாக கிறிஸ்துவை உங்கள் கடவுளாகவும் இரட்சகராகவும் மனதளவில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனைகள் அவருக்கு இடம் கொடுங்கள். அவரிடம் அவரை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுபோதும் உங்கள் குற்றங்களை, தவறுகளை அவரிடம் கூறி மன்னிப்பு கேளுங்கள். அவர் உங்கள் பாவங்களுக்காக மரித்தார், தன்னுடைய திரு இரத்தத்தை சிந்தியதால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அவரை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுவது பல இடையூறுகள் ஏற்படலாம். இருப்பினும் அதை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். உண்மை இல்லாத தெய்வங்களை வழிபடுவதை விட உண்மையான தெய்வத்தை வழிபடும் போது ஏற்படக்கூடிய சில துன்பங்களை ஏற்றுக்கொள்வதில் சந்தோஷம் உண்டு. சரியானதும் ஆகும். அது மேன்மையானது. அடுத்து சிலர் கூறலாம், நான் ஒரு இந்துவாக இருப்பதில் எனக்கு மன மகிழ்ச்சி, மன நிறைவு உண்டு, எனவே எதற்காக கிறிஸ்துவத்தை பின்பற்ற வேண்டும்? இதற்கு என்னுடைய பதில், சமயம் மற்றும் வழிபாடு என்பது வெறும் மன நிறைவு மட்டுமல்ல, அதற்கு மாறாக அதற்கும் மேலானது, அதையும் கடந்தது, தாண்டியது, அதையும் கடந்தது. ஒருவர் வழிபடும் தெய்வங்கள் உண்மையில் தெய்வங்கள் தானா இல்லையா என்பதை முதலில் அறிய வேண்டும். ஒருவர் பின்பற்றும் சமயம் சரியானவற்றின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். இதை அறிந்து கொள்ள ஒரு சிறிய ஆனால் சிறந்த வழி ஒன்றை என்னவென்றால், இந்து தெய்வங்களை பற்றிய சில கேள்விகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். அது சமயம் உண்மையானதா? அதன் தெய்வங்கள் பரிசுத்தமானவர்களா? தவறு செய்தவர்களா அல்லது செய்யக்கூடியவர்களா? உங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்களா? போன்ற கேள்விகளை கேட்டு பாருங்கள். இதற்கு அனைத்திற்கும் இல்லை என்று தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். காரணம், புராணங்களுக்கும் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் காணக்கூடிய நடைமுறைகளும் தெய்வங்களை தவறு செய்பவர்களாகவும் மற்ற தவறு செய்தவர்களாகவும் காட்டுகின்றன. எனவே தவறான மற்றும் தவறு செய்யக்கூடிய தெய்வங்களை பின்பற்றுவதை விட தவறு செய்யாத உண்மையான ஒரே இறைவனை பின்பற்றுவது எவ்வளவோ சிறந்தது, நிறைவானது, சரியானது மற்றும் பயனுள்ளது. அடுத்ததாக சிலர் கூறலாம், நான் இந்துவாக இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இதற்கு என்னுடைய பதில், உங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கின்றேன், புரிந்து கொள்கின்றேன். இருப்பினும் ஏன் இந்துவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதற்கான சில உதாரணங்களை உங்களால் கொடுக்க முடியுமா? இத்தகைய காரணங்களுக்காக நான் இந்துவாக இருக்க விரும்புகின்றேன் என்று உங்களால் ஏதாவது கூற முடியுமா? அந்த உதாரணங்கள் உண்மையின் அடிப்படையில், சரியான மதிப்பீட்டின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வெறும் பக்தியின் அடிப்படையிலோ அல்லது வழியாக வரும் ஆதாரமற்ற மூட நம்பிக்கையின் அடிப்படையிலோ இருப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அது உண்மையை கண்டறிய உதவாது. அடுத்ததாக,
எதற்காக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ சமயத்தையும் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றீர்கள் என்பதற்கான உங்களுடைய காரணங்களை என்ன என்று கூற முடியுமா? இந்து தெய்வங்கள் அனைத்தையும் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கான பல உதாரணங்களை உண்மையின் அடிப்படையில் அடுத்து வரப்போகும் காணொளியில் விளக்கி கூற விரும்புகின்றேன். அதை கேட்ட பிறகாவது சிந்தியுங்கள். ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். தெய்வங்களின் மறைக்கப்பட்ட சிந்திக்கப்படாத மறுபக்கத்தை புரிந்து கொண்ட பிறகு அல்லது அறிந்து உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு ஒரு முடிவு எடுங்கள். அடுத்து சிலர் கூறலாம், இந்து தெய்வங்கள் உண்மையான தெய்வங்கள் என்று நான் நம்புகின்றேன், எனவே எதற்காக கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? இதற்கு எனது பதில், பல நூற்றாண்டு காலமாக உலகம் தட்டை என்று மனிதன் நினைத்தான். இது இந்த உலகம் முழுவதும் நம்பியது. நம்புவதால் ஒரு காரியம் சரியாகி விடாது. தவறுதான். உலகம் தட்டை அல்ல, உருண்டை வடிவம் கொண்டது என்று கூறிய கலீலியோவுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் கூறியது தான் உண்மை. அல்லது பூமி நிலையாக நிற்கின்றது, சூரியன் பூமியை சுற்றி வருகின்றது என்ற உலகம் முழுவதும் நம்பியது. இருப்பினும் இது தவறு என்று இன்று நமக்கு புரிகின்றது. எனவே ஒருவரோ அல்லது பெரும்பாலான மக்களோ நம்புகின்றார்கள் என்பதற்காக ஒரு தவறு சரியாகிவிட முடியாது. பொய்யானது சரியாகிவிட முடியாது. தவறுதான், பொய் தான். அதுபோல இந்து தெய்வங்களை எண்ணற்ற மக்கள் நம்புகின்றார்கள், பின்பற்றுகின்றார்கள் என்பதற்காக இந்து தெய்வங்கள் உண்மையாகி விட முடியாது. தெய்வங்கள் உண்மையில் என்ன அல்லது யார் என்பதை பல உதாரணங்களோடு உண்மையின் அடிப்படையிலும் அடுத்து வரும் காணொளியில் விளக்கி கூற விரும்புகின்றேன். இந்து தெய்வங்கள் பொய்யானவைகள் என்று நான் கூறினால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் மீது வெறுப்படைவார்கள். அதை வெறுப்பு பேச்சு என்பார்கள். இருப்பினும் நான் கூறுவது உண்மை என்பதை ஆதாரங்களோடு விளக்கி கூற விரும்புகின்றேன். அடுத்த ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன். ஒரு மாணவன் முதல் முறையாக கணித பரீட்சை எழுதுகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். கணித பாடத்தில் 5 5 12 என்று எழுதுகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். 12 என்று ஏன் அவன் எழுதினான்? ஏனென்றால் 12 என்று அவன் சரி என்று அவன் முழுமையாக நம்பினான். இருப்பினும் அது தவறு. இந்த தவறை அந்த ஆசிரியர் சுட்டி காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தனது தவறை திருத்தி கொண்டு சரியானதை பின்பற்றுவான். அதுபோலவே இந்து தெய்வங்கள் உண்மை இல்லை என்பதை சுட்டி காட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் அதை புரிந்து கொண்டு திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. இறுதியாக சிலர் நினைக்கலாம், தெய்வங்களை வழிபடுவதை நிறுத்திவிட்டால் அது தெய்வ குற்றம் ஆகும், இந்த தெய்வங்கள் நமக்கு தீங்கிழைக்கும் என்று நம்புகின்றார்கள். இதற்கு என்னுடைய பதில், யாரும் ஒருபோதும் பயப்பட வேண்டாம். ஏனெனில் அவைகளால் ஒன்றும் செய்ய இயலாது. ஏனென்றால் அவைகள் உண்மையான தெய்வங்கள் இல்லை. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தீங்கிழைக்க என்றும் இது தவறாக எண்ண வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலான உண்மையான இறைவன் இருக்கின்றார். நம்மை பாதுகாப்பார், நமக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்வார் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதனுடைய தொடர்ச்சியை நாம் மீண்டுமாக அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.